ஓ காட் அருண், நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஜ் ஸ்டைல்ஸோட வாட்டர் ரெப்பலன் வால் டைல்ஸ். சின்ன பட்டாலும் ஒட்டாது. தமிழக உற்பத்தியில் உலக தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ். பிரதமர் மோடி வரும்போது நேற்று தேர்தல் பிரச்சார மாநாட்டில் திமுக கூட்டணிக்கு வந்து கவுண்டர் தொடங்கி விட்டதாக பேசியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? அது சொல்கிறவங்களுக்கு தான் வாயில் சனி வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்கிறவங்களுக்கு தான், அது நமக்கு வராது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் திமுக இறுதி தேர்தல் இந்த தேர்தல் சொல்லியிருக்காங்க. அவரு அது வரை கட்சி இருந்தால் போதும், தேர்தல் பிறகு கட்சி இருந்தால் பார்ப்போம். அது ஒவ்வொரு கட்சியும் அவங்கள சொல்லணும்ல தம்பி. அப்போ நம்ம தோல்வி சின்னனியாக சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ் வந்து உங்கள் அறையில் வச்சு பேசியிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்ட தான் ஓபிஎஸ் மட்டுமா பேசியிருக்காங்க. வேலுமணி, தங்கமணி, ஏடிஎம்கேல உள்ள அவ்வளோ எம்எல்ஏ என்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. அதுபோல் அவரு நான் சபாநாயகர் முன்னாலே எல்லாருமே வந்து பேசுவாங்க, தினம் பேசுவாங்க. எப்படிப்போ நீங்களே சொல்லுங்களா, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் சாதித்தது மாதிரி மக்களிடம் இவ்வளவு பெரிய நன்மைகளை கொண்டு போனது வேற யாராவது இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் பேர் விடியல் பயணத்தில் போகிறாங்க பெண்கள். அது எவ்வளோ பெரிய பெருமைப்படுதாங்க. கிராமத்தில் போய் கேட்டு பாருங்கள் அதை பற்றி. அதே போல் 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகையாட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுக்குறாங்க. அந்த தாய்மார்கள்ட்ட போய் கேளுங்க, 1,31,00,000 பேருக்கு பயனாளி தேர்ந்தெடுத்தாங்களே, ஜாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தாங்களா, ஆளுங்கட்சின்னு பார்த்தாங்களா, எதிர்கட்சின்னு பார்த்தாங்களா? நான் உண்மையிலேயே சொல்லேன், இதுவரை எதிர்கட்சிக்கு வாக்களித்த தாய்மார்கள்ட்ட போய் கேளுங்க. இந்த மகராசம் இன்னும் தொடர்ந்து வரணும், இதுவரை நாங்கள் வாக்களிக்கலை, இன்னும் அருக்கு தான் இனிமேல் நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நன்றியோடு இருக்காங்க. 12 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வேறு எந்த மாநிலத்திலேயா நடக்கா? 10 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கோம். மக்களை தேடி மருத்துவம் ஐநா சபை அவார்டு கொடுத்துருக்கு. உலகத்தில் ஐநா சபை ஒரு அவார்டு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த திட்டம்னு சொல்லி. இந்தியாவில் இன்றைய முதல்வர் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த காலை சிற்றுண்டி திட்டம் கனடாவில் ஆரம்பிச்சிருக்கு. தெலுங்கானாவில் வந்து அங்கே உள்ள முதல்வர் வந்து நான் இதை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பஞ்சாப் முதல்வர் நான் இதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆக ஒரு வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பழைய முதல் மந்திரி பாரதிய ஜனதா அமைச்சர் அவர்கிட்ட பேசும்போது என்ன லாங்குவேஜில் பேசணும் நீங்கள் இன்னைக்கு கேட்டவுடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, இதை தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் பெயரை சொல்லி இவர்கிட்ட கேட்க முடியுமா நீ அப்படின்னு கேட்க. மகாராஷ்டிராவில் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழிக்கு பாதுகாக்கணும்னா தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மாதிரி பாதுகாக்கணுங்காங்க. வெஸ்ட் பெங்காலில் என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க, மலையாளத்தில் கேரளாவில் என்ன சொல்கிறாங்க. ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற மாநிலமாக சமூக நீதியோட எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆவார். தமிழக மக்கள் எப்போது தேர்தல் வரும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லுகின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். அதிமுக சார்பில் 2000 ரூபாய் உரிமை தொகை அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க சார். 2000 ரூபாய் தரணும். அது நீங்கள் நம்பினா தானே ஐயா. நாங்கள் 1000 ரூபா, நாங்கள் இது மாதம் 1000 ரூபா கொடுக்கணுன்னே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க பிறகு என்னமே எப்படி கொடுக்க முடியும்? முடியாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் முடியும்னு காட்டியிருக்கோம். மக்கள் நம்புவாங்க, கொடுத்தவங்கள நம்புவாங்க. ஓ காட் அருண், நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஜ் ஸ்டைல்ஸோட வாட்டர் ரெப்பலன் வால் டைல்ஸ். சின்ன பட்டாலும் ஒட்டாது. தமிழக உற்பத்தியில் உலக தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ்.